பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்றாலே ஒரு மரபு, தட் இஸ் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த மரபு முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும். ஆனால் முதலமைச்சரும் ஆப்சண்ட்டு, டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சண்ட்டு, ரெண்டு பேருமே வரல. அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தார்? இதுவரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2021 சிஎம் ஆன பிறகு எல்லா அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டிய கூட்டம் இன்றைக்கு அமைச்சர்கள் தலைமையில் நடக்குது. இத்தனைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு, இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் இந்த அமைச்சரை இது புறக்கணிக்கிற வகையால் தான் இன்றைக்கு இருக்குது. இது வந்திருக்கலாம், அது வந்திருந்தால் அந்த சிறப்பாக. ஆனால் வரல, அவங்க ஏன்னு தெரியல. அதை நான் ரேஸ் பண்ணேன். நான் இப்போ இடத்தேர்வை தாண்டி பாதுகாப்பு அம்சங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி கவனம் செலுத்தப்படுறோம்னு சொல்லி அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 5000 பேர் இருந்தால் இவ்வளோ, 10,000 பேர் இருந்தால் இவ்வளோ, 20,000 பேர் இருந்தால் இவ்வளோ. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேனே உங்களுக்கு தகவல், கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். 5000 முதல் 10,000 பேர் வந்தால் 1 லட்சம், 10,000 முதல் 20,000 பேர் வந்தால் 3 லட்சம், 20,000 முதல் 50,000 பேர் வந்தால் 8 லட்சம், 50,000க்கு மேலே வந்தால் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ஒரு காஷன், இது காஷன் டெபாசிட்டு. இது திருப்பி தர பணம் தான். ஏன்னா அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் சொன்னால் 1000 பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க. அப்போ ஆளுங்கட்சின்னா ஒரு 1000 பேர் கூடனா 1000 போலீஸ் வருது. அதே எதிர்கட்சி நாங்கள் ஒரு நலத்திட்ட உதவி இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸை போடுவாங்க. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ நம்ம தள்ளு முள்ளெல்லாம் வரும். அதனால் அந்த மாதிரி வேறுபாடு இருக்காத. குறைஞ்சது ஒரு 1000 பேர்லேருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அதை காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். உணவு தண்ணி கிடைக்காம மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் இருப்பு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள், கழிவறை இதெல்லாம் நீங்கள் வைக்கணுன்ற மாதிரி அல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு. அதனால் அவங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுவாங்க, அதாவது பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிட்டு அது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரும் தான் நினைக்கிறேன். 100% வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆமாம், அது பொதுவாக மாறுபட்ட கருத்துக்கள் பல கட்சிகள் சொல்லியிருக்கு. சில கட்சிகள் வேணும்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த பொது தான். ஜனநாயக உரிமைன்றது பேச்சுரிமை. அதை முறைப்படுத்தணும். அதுதான் முக்கியம். எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இல்லாமல் எல்லா அரசு கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதெல்லாம் வரல. இது பியூர்லி கைட்லைன்ஸு. இது பியூர்லி டைரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கூட நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்கு. ஓகே, ரைட் சார். தினகரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார். கொடநாடு கொலை கொள்ளையில ஃபைல் தேடுவதற்காகத்தான் இபிஎஸ் உள்ள ஆட்கள் அனுப்பினார்ன்ற மாதிரி டிடி தினகரன் ஒரு கற்பனைவாதி. அதனால கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.